Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய IBB ஆப்ல நம்ம வந்து ரூபே விர்ச்சுவல் டெபிட் கார்டை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணி அதாவது நம்ம ஜெனரேட் பண்ணி யூஸ் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். நீங்க வந்து உங்களுடைய IBB ஆப்ல விர்ச்சுவல் டெபிட் கார்டை நீங்க ஜெனரேட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து இன்ஆக்டிவ்ல இருக்கும். அது எப்படி நம்ம அன்லாக் பண்ணி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய IBB ஆப் வந்து ஓபன் பண்ணுங்க. இப்போ IBB ஆப் ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கான எம்பினை என்டர் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய IBB ஆப் வந்து அன்லாக் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய IBB ஆப் வந்து அன்லாக் வந்து பண்ணிட்டேன். அன்லாக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து இருக்கும். இப்போ வந்து பாருங்க உங்களுடைய IBB சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்க நீங்க வந்து விர்ச்சுவல் டெபிட் கார்டை நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா 25 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. 25 ரூபீஸ் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கணும். நீங்க வந்து உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஒரு 100 ரூபீஸ் ஆவது வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு ரூபே விர்ச்சுவல் டெபிட் கார்டை வந்து நீங்க அப்ளை வந்து பண்ணுங்க, ரெக்வஸ்ட் வந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆக்டிவேட் வந்து ஆயிடும். இப்போ என்னுடைய அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 36 ரூபீஸ் தான் இருக்கு, 100 ரூபீஸ் கூட இல்ல. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம். 25 ரூபீஸ் தான் வந்து அதுக்கு சார்ஜ் வந்து பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த பேஜை லைட்டா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வருவோம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த பேஜை லைட்டா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வரேன். நீங்களும் இந்த பேஜை லைட்டா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. இந்த பேஜை நீங்க லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து பாருங்க மை சர்வீசஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மை சர்வீசஸ்ல ரூபே டெபிட் கார்டு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு ஆப்ஷன். ரூபே டெபிட் கார்டு அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ரூபே டெபிட் கார்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். விர்ச்சுவல் டெபிட் கார்டு சொல்லிட்டு இதுல வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் அதுக்கப்புறம் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். அதுக்கு பக்கத்துல ஒரு ஆரோ இருக்கு பாருங்க, அந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இது போல வந்து எரர் வந்து வரும். டெபிட் அக்கௌண்ட் இஸ் இன்ஆக்டிவ் டோர்மன்ட் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இது போல எரர் வந்து வரும். இது போல எரர் வந்துச்சு அப்படின்னா இந்த எரரை எப்படி சால்வ் பண்றது சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து அந்த பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க எப்படி அப்ளை பண்றது சொல்லிட்டு தொடர்ச்சியா வந்து நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து நான் தொடர்ச்சியா கண்டினியூ பண்ணேன். ஓகே, மறுபடியும் நான் IBB ஆப் ஓபன் பண்ணிட்டு இந்த பேஜ் லைட்டா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு மை சர்வீசஸ்ல இருக்கக்கூடிய ரூபே டெபிட் கார்டை வந்து நான் திரும்ப வந்து நான் கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தேன். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்ட பிறகு ஓகே, இப்போ நான் திரும்ப நான் கிளிக் பண்ணிட்டு உள்ள வரும்போது எனக்கு வந்து பாருங்க டைரக்டா எனக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க ரெக்வஸ்ட் விர்ச்சுவல் டெபிட் கார்டு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து வந்துருச்சு. ஓகே, இதுல இருக்கக்கூடிய ரெக்வஸ்ட் விர்ச்சுவல் டெபிட் கார்டு அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, நான் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா லோடிங் ஆகி உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். ரெக்வஸ்ட் விர்ச்சுவல் டெபிட் கார்டு சொல்லிட்டு ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க சேவிங் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கார்டு டைப் வந்து பாத்தீங்கன்னா ரூபே விர்ச்சுவல் கார்டு. அதுக்கப்புறம் வேலிடிட்டி வந்து பாத்தீங்கன்னா 60 மந்த் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல 25 ரூபீஸ் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க. கீழே வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே படிச்சு பார்த்துட்டு அந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நோட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. நோட் அப்படின்றது நீங்க வந்து தெளிவா படிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, படிச்சு பார்த்துட்டு நீங்க கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, நான் செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க அடுத்த பேஜ்ல டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லிட்டு வருது. ஓகே, இதுல வந்து கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க படிச்சு பார்த்துட்டு. கண்டினியூ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ல வந்து பாருங்க அடுத்த பேஜ்ல அதென்டிகேஷன் வித் OTP சொல்லிட்டு இப்போ வந்து பாருங்க உங்களுடைய IBB அக்கௌண்டோட லிங்க் பண்ணி இருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பருக்கு OTP வந்து வரும். அந்த OTP வந்து ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆகும். ஆகல அப்படின்னா நீங்க ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு உங்களுடைய போன்ல மெசேஜஸ் ஆப் வந்து ஓபன் பண்ணுங்க. இப்போ நான் வந்து மெசேஜஸ் ஆப் வந்து ஓபன் பண்றேன். மெசேஜஸ் ஆப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா IBB தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கும். OTP வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கும். இப்போ கடைசியா இருக்கும் அந்த OTP. இப்போ ரீசெண்டா வந்த மெசேஜ். ஓகே, அதுல வந்து OTP இருக்கும். அந்த OTP வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து பாருங்க இந்த OTP வந்து வந்திருக்கு. இந்த OTP வந்து நோட் பண்ணிட்டு நோட் பண்ண OTP கொண்டு வந்து இப்போ மறுபடியும் இந்த ஆப்லயே வந்துருங்க. இப்போ இந்த ஆப்லயே வந்துட்டு அந்த OTP வந்து இதுல என்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து அந்த OTP வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். இது போல நீங்க வந்து OTP பார்த்து சரியா என்டர் பண்ணுங்க. தப்பா என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா போகாது, வெரிஃபை வந்து ஆகாது. நீங்க என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க சப்மிட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சப்மிட் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து சப்மிட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். சப்மிட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லோடிங் ஆகி இப்போ வந்து பாருங்க விர்ச்சுவல் டெபிட் கார்டு ஜெனரேட்டட் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு பாருங்க. இப்போ வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்மளுடைய விர்ச்சுவல் டெபிட் கார்டை நம்ம ஜெனரேட் வந்து பண்ணியாச்சு, ஆக்டிவேட் வந்து பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து பாருங்க இப்போ பேக் வந்து வந்துடலாம். இப்போ வந்து நம்ம விர்ச்சுவல் டெபிட் கார்டை ஜெனரேட் மட்டும் தான் பண்ணிருக்கோம். இது வந்து இன்ஆக்டிவ் தான் இருக்கும். இது வந்து நம்ம அன்லாக் வந்து பண்ணனும், அப்பதான் யூஸ் பண்ண முடியும். இப்போ நீங்க இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியா லாஸ்ட்ல வந்து பாருங்க கோ டு ஹோம் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. கோ டு ஹோம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கோ டு ஹோம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லோடிங் ஆகி இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வந்துரும். இப்போ வந்து பாருங்க 25 ரூபீஸ் வந்து டெபிட்டட் வந்து பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துருச்சு. இப்போ வந்து பாருங்க நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்ல செக் பண்ணி பாருங்க. இப்போ அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு சொல்ல பாருங்க. 36 ரூபீஸ் தான் இருக்கு. என்னுடைய அக்கௌண்ட்ல வந்து இன்னும் பேலன்ஸ் வந்து பிடிக்கல. இது போல உங்களுடைய அக்கௌண்ட்ல பேலன்ஸ் பிடிக்காம இருந்தாங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க போயிட்டு உடனே அன்பிளாக் பண்ணும்போது அன்பிளாக் வந்து ஆகாது. உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் பிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுடைய கார்டு வந்து அன்பிளாக் வந்து ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க நான் என்னுடைய அக்கௌண்ட் வந்து பேலன்ஸ் பிடிக்கல. நான் உடனே வந்து நான் மை சர்வீசஸ்ல இருக்கக்கூடிய ரூபே டெபிட் கார்டு வந்து கிளிக் பண்ணி நான் வந்து அன்பிளாக் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதுல வந்து பாருங்க இந்த பேஜுக்குள்ள வந்தாச்சு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்டு. இதுல வந்து பாருங்க
அன்பிளாக் விர்ச்சுவல் டெபிட் கார்டு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அது வந்து கிளிக் பண்ணுங்க. அன்பிளாக் விர்ச்சுவல் டெபிட் கார்டு கிளிக் பண்ணிட்டு கீழ பாட்டம் வந்து பாருங்க கன்ஃபார்ம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்ம் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க அடுத்த பேஜ்ல அத்தென்டிகேஷன் வித் எம்பின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாருங்க இது வந்து ஓடிபி வழியாகவும் வெரிஃபை பண்ணுவாங்க, எம்பின் வழியாக வெரிஃபை பண்ணுவாங்க. எம்பின் கேட்டா எம்பின் என்டர் பண்ணுங்க. ஓடிபி வந்தா உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்ட பிறகு கன்ஃபார்ம் கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணி அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ல வெரிஃபை ஆகி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்பிளாக் வந்து ஆயிடும். இப்போ எனக்கு வந்து அன்பிளாக் வந்து ஆகல, டிரான்சாக்ஷன் ஃபெயில்டு சொல்லிட்டு தான் வருது. ஏன் அப்படின்னா நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணோம், உடனே ட்ரை பண்ணனால ஃபெயிலியர் சொல்லிட்டு வருது. ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ரீசன். ஓகே, இப்போ நான் வந்து கோ டு ஹோம் கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து பாருங்க என்னுடைய பேலன்ஸ் வந்து இப்போ அமௌண்ட் வந்து பிடிச்சிட்டாங்க. 36 ருபீஸ் இருந்துச்சு, இப்போ 11 ரூபாய் தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எனக்கு வந்து அந்த 25 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் வந்து பிடிச்சிட்டாங்க என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து. ஓகே, இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு மை சர்வீசஸ்ல இருக்கக்கூடிய ரூபே டெபிட் கார்டு வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். ரூபே டெபிட் கார்டை கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க இப்போ இந்த பேஜ் வந்து வந்துருச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க அன்பிளாக் விர்ச்சுவல் டெபிட் கார்டு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். அன்பிளாக் விர்ச்சுவல் டெபிட் கார்டை கிளிக் பண்ணும்போது கீழே பாட்டம்ல கன்ஃபார்ம் சொல்லிட்டு இருக்கு. கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இப்போ கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுங்க. கார்டு நம்பர்லாம் செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு உங்களுடைய எம்பின் கேட்கும். உங்களுடைய எம்பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா எம்பின் வழியாகவும் வெரிஃபை பண்ணுவாங்க, உங்களுடைய மொபைல் நம்பர் வழியாகவும் வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. எம்பின் கேட்டா இந்த இடத்துல எம்பின் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர் வழியா வெரிஃபை பண்றதா இருந்தா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி வரக்கூடிய ஓடிபி இதில் என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபை ஆகி அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். ஓகே, இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்பின் தான் கேட்டிருக்காங்க. என்னுடைய ஐபிபி ஆப்க்கான எம்பின் வந்து நான் என்டர் வந்து பண்ணிக்கிறேன். இது போல எம்பின் கேட்டா உங்களுக்கான எம்பின் வந்து நீங்க என்டர் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க எம்பின் என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க கன்ஃபார்ம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்ம் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து கன்ஃபார்ம் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு லோடிங் ஆகி அடுத்த பேஜ்ல வந்து பாருங்க விர்ச்சுவல் டெபிட் கார்டு அன்பிளாக்டு சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வந்துடும். இப்போ வந்து பாருங்க நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்மளுடைய விர்ச்சுவல் டெபிட் கார்டை வந்து அன்பிளாக் வந்து பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய விர்ச்சுவல் டெபிட் கார்டை பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க கீழே பாட்டம்ல கோ டு ஹோம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கோ டு ஹோம் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து கோ டு ஹோம் வந்து நான் கிளிக் பண்றேன். இப்போ வந்து நம்ம அன்பிளாக் வந்து பண்ணியாச்சு. இப்போ நீங்க கோ டு ஹோம் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து நீங்க உங்களுடைய ஹோம் பேஜுக்கு வந்து வந்துருவீங்க. இப்போ நீங்க ஹோம் பேஜுக்கு வந்துட்ட பிறகு இந்த பேஜை லைட்டா நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. திரும்பவும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஓகே, இப்போ நான் வந்து திரும்பவும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது மை சர்வீசஸ்ல ரூபே டெபிட் கார்டு சொல்லிட்டு இருப்பாங்க. ரூபே டெபிட் கார்டு திரும்ப கிளிக் பண்ணுங்க. திரும்ப கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வந்துடும் விர்ச்சுவல் டெபிட் கார்டு சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு அந்த கார்டு வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து பாருங்க வியூ கார்டு டீடைல்ஸ் சொல்லிட்டு இருக்கு. வியூ கார்டு டீடைல்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான எம்பின் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஃபோன் நம்பர் வழியா வெரிஃபை பண்ணா ஓடிபி என்டர் பண்ணி கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கோங்க. எம்பின் கேட்டா எம்பின் என்டர் பண்ணி கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போது உங்களுடைய அந்த கார்டு முழு டீடைலும் தெரியும். அந்த கார்டோட முழு நம்பர், எக்ஸ்பைரி டேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தெளிவா இதுலயே வந்து தெரியும். நீங்க இதை நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இது நம்ம இந்த கார்டு நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓகே, இப்போ நீங்க வந்து இந்த கார்டை நீங்க வந்து இது போல ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த கார்டு வந்து நமக்கு கையில வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்க வேற பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து கூகுள் பேல போயிட்டு நீங்க வந்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட்டை நீங்க வந்து ஆட் பண்ணி அதன் மூலியா கூகுள் பே யூபிஐ பேமெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணலாம். மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக நீங்க வந்து இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்க லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நம்மளுடைய கூகுள் பேல இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கை ஆட் பண்ணி எப்படி பயன்படுத்துறது சொல்லிட்டு நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த அக்கௌண்ட்ல இருந்து நீங்க வந்து பேலன்ஸ் எடுத்து நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மணியை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்றதா இருக்கட்டும், நீங்க வந்து பில் பேமெண்ட்ஸ் பண்றதா இருக்கட்டும், அது எல்லாமே நீங்க கூகுள் பேல இருந்தே நீங்க வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வந்து எதனா பர்ச்சேஸ் பண்றதுக்காக இந்த கார்டு டீடைல்ஸ் வந்து நீங்க பயன்படுத்தலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா விர்ச்சுவல் டெபிட் கார்டை நம்மளுடைய ஐபிபில வந்து நம்ம ஆக்டிவேட் வந்து பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து அந்த கார்டை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு எதுக்கு தேவைப்படுதோ அந்த கார்டு டீடைல்ஸை நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.